ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நியூயார்க் சிட்டில இருக்கிற டேமேஜ் கண்ட்ரோல் இடத்த பிளாஸ்ட் பண்றதுக்காக அந்த டீமை எதிர்த்து நம்ம ஹீரோ சண்டை போட்டு வந்துட்டு இருக்காரு. என்னதான் நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் சண்டை போட முடியல. ஏன்னா ஆப்போசிட் கேங் மைண்ட் கண்ட்ரோல் பண்ற ஒரு பவரோட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோவால கண்டினியூஸா அந்த டேமேஜ கண்ட்ரோல்ல காப்பாற்ற முடியாம திணறாரு. அந்த டேமேஜ் கண்ட்ரோல்ல அப்படி என்னதான் இருக்கு, எதை எடுக்கிறதுக்காக வில்லன் கேங் எல்லாமே போராடுறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவுடைய காதல் என்னாச்சு, அதாவது நம்ம ஹீரோயினான எம்ஏஜிக்கு பீட்டர் பார்க் யாருன்னு சொல்லிட்டு நினைவு வந்துச்சா இல்லையா, இவங்களுடைய காதல் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோட யாரும் எதிர்பார்க்காத முடியாத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் இந்த படம் தியேட்டர்ல பார்த்து எல்லாரையும் மெய் சிலிர்க்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு பெரிய பக்கபலமா தாங்கிறது என்னடான்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட எமோஷன்ஸின் சும்மா படம் தெரிக்க விட்டுட்டாங்க சொல்ல முடியும். சரி வாங்க இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம படத்தோட ஹீரோவான பீட்டர் பார்க்கரை தான் காட்டுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க பீட்டர் பார்க்கர். இந்த உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்க நான் வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எல்லா பீப்புள் போல நானும் வெளியே ஜாலியா சுத்தணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப நினைப்பேன். ஆனா அது என்னால பண்ண முடியல, ஏன்னா எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவருக்கு பிடிச்சது பிடிக்காத விஷயம், மிஸ் பண்ண விஷயம் ரொம்ப என்டர்டைன்மெண்டா அவருடைய போன்ல ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு அலாரம் மெசேஜ். என்னடான்னு பாத்தீங்கன்னா, நியூயார்க் நகரத்துல ஒரு புதிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக உடனே வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனை கூப்பிட ஸ்பைடர்மேன் அவருடைய கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போறாரு. ஸோ இந்த பிரச்சனை பண்றது யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியன் தான். நம்ம ஸ்கார்பியன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் இப்போ என்ன பிரச்சனை பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல முக்கியமான சீக்ரெட் மிஷனுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே நடந்துட்டு வந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல தான் இப்ப பிரச்சனையே. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் பறந்து போயிட்டு இருக்காரு. ஸ்கார்பியனை பார்த்து நம்ம ஹீரோ, உனக்கு இதே வேலையா போச்சு, இந்த டேமேஜ் கண்ட்ரோல உனக்கு என்னதான் தேவை இருக்கு, எப்ப பாரு இங்க வந்து சண்டை வலிக்கிறதே உன்னுடைய வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பயங்கரமா சண்டை வலிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்கார்பியன் ஹீரோவை பார்த்து, என்ன பிரச்சனையில குறுக்க வர்றதே உனக்கு வேலையா போச்சு, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்ற, எங்க போனாலும் பின்தொடர்ந்து வந்துடுற, மக்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ற அராஜகம் இருக்கே, அதை என்னால தாங்கவே முடியல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கார்பியன் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கர ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே சண்டை வலிக்கிறாங்க. அப்படி சண்டை வலிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்கார்பியன் நம்ம ஹீரோவை அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. போலீஸ் ஆபீசரும் வந்ததுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மேல நம்ம ஸ்பைடர்மேனை என்கரேஜ் பண்ணி தேங்க்ஸ் சொல்லி அங்க இருந்து அனுப்பி வச்சிடறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஸ்பைடர்மேனோட வீட்டை தான் காட்டுறாங்க. வீட்டுல ரொம்ப அழகா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போன் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நினைவுகள் எல்லாமே வருது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம எம்ஏஜ் இருக்காங்கல்ல பாத்தியா, அதாவது இந்த படத்தோட ஹீரோயினி, அவங்க கூட இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ரொம்ப சகஜமா இருந்தாரு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எம்ஏஜிக்கு அவருடைய ஃப்ரெண்டை, இவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்பைடர்மேன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே நினைவில்லாம போயிடுச்சு. ஸோ இப்போ அதை எல்லாமே நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் நம்ம நெட் இருக்காரு பாத்தியா, அவரு வந்து அவருடைய போன்ல சின்னதா ஒரு விளாக் போடுறாரு. அந்த விளாக்ல என்னடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இமேஜும் நெட்டும் சேர்ந்துக்கிட்டு காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. காலேஜ்ல இருக்கிற சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாமே அவர் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் மூலியமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இது எல்லாமே பாக்குற ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஏன்னா நாமளும் அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆளு, ஆனா இப்படி ஒரு பவர் இருக்கிறதுனால நம்மளால மக்களோட மக்களா சகஜமா பழக முடியல. ஆனா மக்களை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம கடவுள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. ஆனாலும் எனக்கு எமோஷன், லவ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண
முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ தினம் பாருங்க நம்ம நெட் வந்து அவருடைய பிளாக்ல காலேஜ் போறது, நம்ம எம்ஏஜி கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட இருந்து ஏதாவது பிளாக் வந்து போன்ல வந்துகிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படியே நம்ம ஹீரோ அவரோட எமோஷன் எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு வந்து நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு கலர் மெசேஜ் ஓவரா அடிக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பாத்தீங்கன்னா திரும்ப டேமேஜ் கண்ட்ரோல்ல பெரிய பிரச்சனை வருது. ஸோ இது கேட்ட உடனே அந்த ஸ்கார்பியன் திரும்ப வேலையை ஆரம்பிச்சுட்டானா அப்படின்ற மாதிரி மேல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க வெளியே வராரு. ஆனா இந்த முறை ஸ்கார்பியனால பிரச்சனை இல்ல, ஒரு ராணுவ வண்டி சிட்டிக்குள்ள வந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு வந்தது இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வண்டிக்குள்ள யாரு இருக்காங்கன்னு கூட தெரியல. இந்த வண்டி இப்ப எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. டேமேஜ் கண்ட்ரோல்ல முக்கியமான கைதி இருக்கிறது யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. சோ இப்ப இந்த ராணுவ வண்டியும் டேமேஜ் கண்ட்ரோல்ல நோக்கி போயிட்டு இருக்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர் இதை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்பைடர்மேன் உன்னுடைய உதவி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்ல, நம்ம ஸ்பைடர்மேனும் வேகமா கிளம்பி இங்க வந்து அந்த ராணுவ வண்டியை தடுத்து நிறுத்தலாம்னு பாக்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரால் தடுத்து நிறுத்த முடியல. அந்த வண்டி நிறைய மக்களையும் நிறைய இடத்தையும் நாசம் பண்ணுது. ஸோ இப்படியே விட்டா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பவர் எல்லாமே எடுத்து அந்த டேமேஜ் கண்ட்ரோல் இருக்க அளவுல அந்த ராணுவ வண்டியை தடுத்து நிறுத்த பாக்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ராணுவ வண்டி டேமேஜ் வண்டிக்குள்ள போயிருது. ஸோ அங்க கம்பேக் கொடுக்குறாரு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்டு அந்த ராணுவ வண்டியை தடுத்து நிப்பாட்டுறாரு. ஆனா அந்த ராணுவ வண்டிக்குள்ள இருக்கிறது பெரிய வில்லனா இல்ல ஒரு வயசான கிழவன் தான். என்னடா இந்த வயசான கிழவனா இந்த சிட்டி ஃபுல்லா டேமேஜ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தகச்சு போய் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் விஷயம் யோசிக்கிறாரு. அதாவது ஒரு வயசான கிழவி இவ்வளவு பெரிய விஷயம் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இவங்களுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஸ்கார்பியன் இருக்கான் பாத்தியா, அவன் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடுறான். இவனுக்கு உதவி பண்றது யாருடான்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெயில இருக்கிற ஒரு சில நபர்கள் தான். சோ ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தகச்சு போய் நிக்கிற அந்த நேரத்துல நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அதாவது இங்க வந்து சோ இந்த ப்ராப்ளத்தால மைண்ட் கண்ட்ரோல் நடக்கிறது புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. அதாவது இப்போ வயசான லேடி தான் இந்த ராணுவ வண்டியை ஓட்டிட்டு வந்தது, டேமேஜ் கண்ட்ரோல்ல நாசம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இப்ப ஸ்கார்பியனை டேமேஜ் கண்ட்ரோல்ல இருந்து தப்பிக்க வைக்கிறது ஒன்றும் அவரால் முடியும். அப்படி இல்லைன்னா இவங்க இருக்கிறவங்க யாராவது உதவி பண்ணணும். டேமேஜ் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்கார்பியனுக்கு அகேன்ஸ்டான ஆளுங்க தான். அதாவது ஸ்கார்பியன் ஒரு வில்ல அவனை பிடிச்சி வைக்கதான் நினைப்பாங்க. அவனுக்கு உதவி பண்றாங்கன்னா இந்த இடத்துல வேற யாரோ ஒரு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஸ்கார்பியனை இந்த இடத்துல இருந்து தப்பிக்க வைக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டேமேஜ் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏதோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை திருடுறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடும் போது தான் இதுக்கு பின்னாடி இந்த படத்துடைய மெயின் வில்லனே இருக்காங்க. ஸோ அவங்கள கதையோட நகர்வுல சொல்றேன், இப்போதைக்கு சஸ்பென்ஸா வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அந்த வில்லன் என்ன பண்றான்னா எல்லாரோடைய மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி ஸ்கார்பியனை அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வைக்கிறான். ஸ்கார்பியன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த இடத்த, அதாவது டேமேஜ் கண்ட்ரோல் அந்த இடத்த மட்டும் பாதுகாப்பா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம மீட் எடுத்து கொடுக்குறாரு. ஆனா ஸ்கார்பியன் தப்பிச்சு போயிடுறான். அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. என்னடா இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, உடனே டேமேஜ் கண்ட்ரோலுடைய மேனேஜரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவருடைய கோட் சூட் எல்லாம் போட்டிக்கிட்டு மேனேஜராகவே போய் பார்க்கறதுக்காக போறாரு. அப்படி போகும்போது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை அலோவ் பண்ணவே இல்லை.
ஏன்னா இவர் ஒரு ஸ்பைடர்மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற சயின்ஸ் மெத்தடை வச்சு இவர் தான் ஸ்பைடர்மேனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் உங்களுடைய மாஸ்கை கழட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே நம்ம ஸ்பைடர்மேனுடைய ஒரு குறிக்கோள் இருக்கு, அதாவது அவருடைய மாஸ்கை எக்காரணத்தை கொண்டும் கழட்டவே மாட்டாரு. ஸோ அப்படி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்க அந்த சமயத்துல என்னோட மாஸ்கை கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இந்த டேமேஜ் கண்ட்ரோலுடைய மேனேஜரும் வந்துடுறாரு. இவர் தான் ஸ்பைடர்மேன், அவரை நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை, அவரை பத்தின எல்லா டீட்டெயிலையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மேனேஜரும் நம்ம ஹீரோவும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஏன் ஸ்கார்பியன் தப்பிச்சு போனா இங்க இந்த டேமேஜ் கண்ட்ரோல்ல முக்கியமான பொருள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. ஆமா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான பொருள் இருக்கு, வேமெக்ஸோ. முக்கியமான ப்ரொஜெக்டிங் பாத்தீங்கன்னா வேமெக்ஸ், அதை திருடுறதுக்கு டீம் எல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, சரி இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும், ஸோ என் கூட இருந்து நீங்களும் உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்பதான் மேனேஜர் ஒரு விஷயத்த சொல்றாரு, அதாவது இங்க நிஞ்சாட்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டீம் இருக்காங்க, இவங்க இப்ப எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு நம்ம அதாவது டேமேஜ் கண்ட்ரோலுக்கு உதவி பண்றதுக்காக தான் இங்க இருக்காங்க, ஸோ இவங்களை நீ நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமையும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த மேனேஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. சரி எனக்கு உதவினா கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த லவ் மூட்ல போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எம்ஏஜை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எம்ஜேவாவை தேடி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போறாரு. ஸோ இவங்க படிச்சுட்டு இருக்க காலேஜில் ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோவும் கலந்துக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிற எம்ஏஜிக்கும் நெட்டுக்கும் பீட்டர் பார்க்கர் யாருன்னு தெரியல, நம்ம ஸ்பைடர்மேன் யாருன்னு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாமே மறந்து போச்சு. அந்த இடத்துல ஒரு மூணாவது மனுஷன் போல தான் அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல பாருங்க கையில ஒரு பூவை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ எம்ஏஜியை பார்க்கறதுக்காக போகும்போது எம்ஏஜி வேற ஒருத்தன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அப்செட் ஆயிட்டு அங்க இருக்க முடியாம கிளம்பி வந்துடுறாரு. ஏன்னா எமோஜா அந்த அளவு லவ் பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோ. ஸோ இப்போ நம்ம ஹீரோவால போயிட்டு நான் தான் ஸ்பைடர்மேன் பீட்டர்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ வேற ஒருத்தன் கூட அவங்கள பார்க்கும்போது அதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ரொம்ப எமோஷ்னலா அங்கேருந்து கிளம்பி வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ எல்லாமே இந்த பவர்னால தான், இந்த பவர்னால எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், என் குடும்பம், வாழ்க்கை, நிம்மதி, காதல், ஏக்கம், பாசம், துக்கம் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைடர்மேன் மேனை வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரோட கையை புஷ் பண்ணி எனக்கு இந்த பவரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீக்ரியேட் பண்ண முயற்சி பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அந்த எமோஷன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம், அந்த மயக்கத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய உடம்புல பல சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ் என்னடான்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்த கண்ட்ரோலை தாண்டி பல மடங்கு, அதாவது இப்போ அவரால் சொன்ன போன 80% அவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்குன்னா இப்போ அவர்கிட்ட 100% ஆஃப் கண்ட்ரோல் வந்திருக்கு. இதை உணர்ந்த நம்ம ஹீரோ திரும்பவும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த பவர் வேணான்னு சொல்லிட்டு நான் வெறுத்தேன், ஆனா எனக்கு இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கறதுக்கான காரணம் தான் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, ஸோ நம்ம ஹீரோ அவருடைய கண்ட்ரோல் எல்லாமே எப்படி இருக்கு, அவருடைய பாடி கண்டிஷன் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த போன்லயே கேட்டு தெரிஞ்சுப்பார்ல, அந்த போன் ரிப்ளை பண்ணது உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியா கண்ட்ரோல் வந்திருக்கு, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் எல்லாமே நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா எனக்குள்ள இவ்வளோ பவர் வந்துருச்சு, என்னால இதை ஹேண்டில் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதையும் வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த போல சமயத்தில் தான் படத்தோட வில்லன் டேமேஜ் கண்ட்ரோலுக்கு திரும்பவும் போயிட்டு அந்த வேமெக்ஸ்
ட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அவருக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பவர்னால. ஸோ அவர் நில குடைஞ்சி போய் தான் நிற்கிறாரு. இது போல சமயத்தில் தான் அவருடைய டிஎன்ஏ எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ இப்போ உதவி போயிட்டு யாருக்கிட்ட கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள்கிட்ட தான் போயிட்டு கேட்கணும். பெருசா இருக்காரு பாத்தியா, அவரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க அந்த சமயத்துல கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அல்க பார்த்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. உங்களுக்கு கோவம் வரும்போது நீங்க அல்க ஆயிடுறீங்க. ஸோ இப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ல உங்களோட டிஎன்ஏ கண்ட்ரோல் எல்லாமே நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பர்சனலா கேட்குறாங்க. இது சப்ஜெக்ட்ல வரலையே, நீ யாரு என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம அல்க நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. என் பேரு நேடு. அவர்கிட்ட ஒரு புது கதையை சொல்றாரு, புது பேரை சொல்றாரு. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதனால தெரிஞ்சிக்க வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. ஸோ ஆரம்ப காலத்தில் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேற யாராவது ஒருத்தர் வரணும். ஸோ உன்னை கண்ட்ரோல் பண்ணால் உனக்கு வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை போய் தேடு அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம அல்க் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவர் ஒரு புதுசாக ஒரு சிப்பை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த சிப்பு அவருடைய பவரை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்புறம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த போல சமயத்தில் நம்ம ஸ்கார்பியன் இருக்கான் பாத்தியா, திருப்புன்னு பிரச்சனையை கிளப்பி வச்சுட்டான். டேமேஜ் கண்ட்ரோலுக்கு பவரோட எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோ போயிட்டு பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா அவரால் சண்டை போட முடியல, ஏன்னா அவர்கிட்ட பவர் இருக்காதுல்ல. அந்த பவரை கடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்கிட்ட சண்டை போட முடியும். நம்ம ஸ்கார்பியனை பார்த்து, என்ன ஸ்பைடர்மேன் உனக்கு என்னாச்சு, நான் சண்டை போட முடியாது, என்கிட்ட தவிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இதுக்கு அப்புறம் தான் வரேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளாக் பவரை எடுக்கிறாரு. ஸ்பைடர்மேன் பிளாக் பவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்கார்பியனை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. வெளுத்து அவனை திரும்பவும் பிடிச்சி குத்துறாரு. ஆனா இந்த இடத்துல தாங்க சின்னதா ஒரு சேஞ்ச் நடக்குது. இந்த சேஞ்ச் சின்னதுன்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய சேஞ்சுன்னு கூட சொல்லலாம். அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கார்பியனோட உடம்புல இருக்கிறது யாருடான்னு பார்த்தீங்கன்னா வில்லன் தான். ஒருத்தருடைய மைண்ட் பண்ணிட்டு கூடு விட்டு கூடு போய் அதனால இப்போயும் பண்றான். இப்போ ஸ்கார்பியனோட உடம்புல இருந்து, அதாவது ஸ்கார்பியன் அவரோட பவர் எல்லாமே போய் தோத்து போனதுக்கு அப்புறம் அந்த உடம்புல இருந்து வேற ஒரு உடம்புக்கு அந்த மாற்றம் நடக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்ல போறவங்க ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த மைண்ட் கண்ட்ரோல் ஆகி டிராவல் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. இது எல்லாமே பார்க்குற நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வில்லன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோவுடைய உடம்புல அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோவுடைய உடம்புல மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தான் ஆல்ரெடி பவர் இருக்கு, அதை தாண்டி எக்ஸ்ட்ரா பவரும் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற பவரை சமயத்தில் வில்லன் நம்ம ஹீரோவை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. டைரக்டும் பார்த்து இல்லை என்னுடைய மைண்டை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்பியனை பார்த்து தான் சொல்கிறான். ஏன்னா ஸ்கார்பியன் உடம்புல தான் இப்போ வில்லன் இருக்கான். ஸோ ஸ்கார்பியனை அடித்து ஜம்சம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனோட அந்த கூடு விட்டு கூடு பாயிற தன்மையினால ஒவ்வொருத்தராக டிராவல் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அது மட்டும் இல்லாத ஒரு கட்டத்தில் என்னையவே அவன் மடக்க பார்த்தான். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டு எக்ஸ்ட்ரா பவரை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய லேபில் போயிட்டு அவரை ரிசர்ச் பண்ணிக்கிறாரு. அவருக்குள்ள இருக்கிற பவர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்காக நிறைய அப்கிரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது போல சமயத்துல அவர் ஒரு சிப் கண்டுபிடிக்கிறாரு. அந்த சிப் ஒருத்தருடைய பின்புற கழுத்துல பதிச்சா போதும், அவங்களால, அதாவது வில்லனால கூட கூடு விட்டு கூடு பாயிற அந்த மைண்ட் கண்ட்ரோலை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு.
ஸோ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணா பரவாயில்ல, பவர் இருக்கிற என்னையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த உலகத்தையே அழிச்சிட்டா நல்லா இருக்காதே அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் தனக்காக ஒரு சிப் கண்டுபிடிக்கிறாரு. அந்த சிப்பை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஒரு சில நேரத்துல அது ஒர்க் அவுட் ஆகல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த வில்லன் யாரு, இவனுக்கு பின்னாடி இருக்கிறவனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சிப்பை எடுத்து அவருடைய பின்புற கழுத்துல வச்சுக்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் தெரிய வருது, நம்ம வில்லன் டைரக்டாவே வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. அதாவது எனக்கு வேண்டியது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோல் மட்டும்தான், அந்த டேமேஜ் கண்ட்ரோல்ல வி மேக்ஸ்ன்னு இருக்கு, அதுக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா கேக்குறாங்க. அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் அவங்கள அழிக்காம விட மாட்டேன். ஓ நீ அப்படி வரியா, வழிக்கு நீ அப்படின்னு சொன்னா உனக்கு குறுக்க நான் வந்து நிப்பேன், என்ன மீறி அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உன்னை மீறி நான் எடுக்க மாட்டேன், ஆனா உன்னை எமோஷ்னலா டேமேஜ் பண்ணி நான் அதை எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம வில்லனும் சொல்றான். அது என்னடான்னு பாத்தீங்க, ஹீரோயினியை தான் டார்கெட் பண்றான். ஸோ உனக்கு பிடிச்ச பொண்ணு இருக்கால, அவளை தூக்கிட்டா எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, இல்லை நீ அவளை மட்டும் தொடவே கூடாது, நீ என்ன வேணாலும் பண்ணு, இல்லை என்னை அடிச்சு கூட போடு, அவன் மேலே கையை வைக்காத அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம வில்லன் என்ன பண்றான்னு, இல்லை அவளை பிடிச்சி அவளை நான் டேக் ஓவர் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வில்லன் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோவும் போறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, உன்னை சுத்தி ஆபத்து சூழ்ந்திருக்கு, தயவு செய்து என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ சொல்றது எல்லாமே கேட்கும்போது, நீ ஸ்பைடர்மேன், எனக்கு தெரியல, உன்னை நம்பி தான் எப்படி வர்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நான் தான் உண்மையான ஸ்பைடர்மேன், என் கூட வந்துரு, உன்னை சுற்றி ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு பெரிய பில்டிங் மேலே போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மாஸ்டர் கழிட்டு, நீ தான் பீட்டர் பார்க்கர்னு என்கிட்ட இவ்வளோ நாளாக போய் சொல்லி மறைச்சிட்டு இருந்தேன், அன்னைக்கு பார்ட்டிக்கு நீ வந்த, நெட்டையும் பார்த்த என்னையும் பார்த்த, அன்னைக்கு உன் பேரை சொல்லலை என்கிட்ட, ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நம்ம ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினி பயங்கர எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கேட்குற நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. அது மட்டும் தாண்டி இப்போ ஹீரோயினி உன்னுடைய மாஸ்கை கழட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் மாஸ்கை கழட்டுறாங்க. மாஸ்க் ரிமூவ் பண்ண உடனே இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த உணர்றாரு. அதாவது நம்ம ஹீரோயின் எம்ஜி உடைய உடம்புல இருக்கிறது, ஸோ அந்த கூடு விட்டு கூடு பாயிற சக்தி தான் வில்லி தான் இந்த உடம்புல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஸோ நான் ஏன் இவ்வளோ தொந்தரவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ பயங்கரமாக கோவப்படுறாரு. அவருடைய பிளாக் கோட வருது, அது மட்டும் இல்லாமல் நீ அவளுடைய உடம்பை விட்டு போனால் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி மிரட்டி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெளியில என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினி உடம்புல இருந்து அந்த கூடு விட்டு கூடு பாயிற சக்தி போயிடுச்சு. இப்போ நார்மலா நம்ம ஹீரோயின் எமோஜிவா தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான், ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஸோ இந்த இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் நான் விட்டுட்டேன். அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோடைய ஓல்டு ஃப்ரெண்ட் ஃப்ராங்க் இருக்காரு பார்த்தியா, அவருக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கார்பியனோட சண்டை போடும்போதே அவர் வந்திருப்பாரு. அவரை நான் சொல்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். நம்ம ஹீரோயினை காப்பானதுக்கு அப்புறமா இப்போ பிராங்க் கிட்ட தான் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோ எப்பயும் என்னை தேடி வர மாட்டேயே, எதுக்குடா என் கூட வந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பிராங்கை நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, இல்லை நான் உங்ககிட்ட எனக்கு சின்னதா உதவி இருக்கு, இவளை எப்படியாவது காப்பாற்ற, இங்க பெரிய பிரச்சனை நடக்குது, டேமேஜ் கண்ட்ரோல்ல மேக்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக தான் வில்லி வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், அவளை பத்தின விஷயம் எல்லாமே நான் கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பிராங்க் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரு. சரி, அவன் யாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, அப்பதான் கம்ப்யூட்டர்ல அவளுடைய போட்டோவை லைவ் டெலிகாஸ்ட் பண்றாரு. ஸோ இவதானா அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய வில்லி பேரு ஜீனி தான். இந்த படத்தோட வில்லிய இவங்க தான் எல்லாருடைய மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருந்து அந்த சிப்ப மூலியமா அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கு. பாத்தியா, இது போல சமயத்துல நம்ம ஜீனி பிடிச்சிட்டு டேமேஜ் கண்ட்ரோலுடைய மேனேஜர் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அப்படி பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் ஜீன் என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா அவங்க சாருன்ற ஒரு பேரை யூஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சாரா யாரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட போயிட்டு கேட்குறாரு. சாரா இதுக்கு முன்னாடி டேமேஜ் கண்ட்ரோல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான். அவங்க ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. ஸோ ஜீனி சாருக்கும் எந்த சம்மந்தமும் அப்படின்ற மாதிரி தான் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினு கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினி அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நினைவுகள் எல்லாமே அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்டு, உன் பேரு பீட்டர் பார்க்கர் தானே, உன்னுடைய மாஸ்க் கழட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோவும் மாஸ்கை கழட்டுறாரு. ஸோ நீ தான் ஸ்பைடர்மேனா? நம்ம 2 பேருமே இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கோம், பேசி இருக்கோம், கொண்டு இருக்கோம். இது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க. ஆமாம், இது எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்துருச்சு, உனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல தாங்க பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயினி. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேருமே பேசியிருக்கோம், கொண்டு இருக்கோம். ஆனால் நீ என்னை லவ் பண்ணியிருக்க, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணலை. ஸோ உன் மேலே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. ஸோ அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு நம்ம ஹீரோ. ஸோ இவ்வளோ நாளாக இமேஜை நம்ம லவ் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்னை லவ் பண்ணலன்னு நினச்ச உடனே அது துடிச்சு போயிட்டாரு நம்ம ஹீரோ. இந்த ஃபோனில் சமயத்தில் அவருக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் போயிட்டு ஜீனி யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாத அந்த சாரா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, போகும்போது ஜாக்கிரதையா போ, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் இதை கையாளணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் மோட்டிவேஷன் பண்ணி, ஒரு சைடு பார்த்தா நம்ம பிராங்க் இருக்காங்க பார்த்தியா, அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு தான், அதாவது நம்ம ஹீரோயின் எமோஜியை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் அங்கே டேமேஜ் கண்ட்ரோலில் பயங்கரமாக ஃபைட் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த டேமேஜ் கண்ட்ரோலில் ஒட்டு மொத்தமாக கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு யாருடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனி தான். ஸோ இப்போ ஜீனி பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிய வருது நம்ம ஹீரோவுக்கு. அது என்ன தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீனி தேவையில்லாத டேமேஜ் கண்ட்ரோலில் வந்து மாட்டி விட்டுட்டோம். அதாவது ஜீன்ன்றது வந்து அங்கே வந்து ஒரு ட்வின்ஸ், அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி பேர் தான் சாரா. இவங்க 2 பேருமே ஒரு சக்தி மூலயமா தனித்துவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்து. ஸோ அப்பா அம்மான்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத ஒரு நரக வேதனையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. உனக்கு நான், எனக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த போல சமயத்துல போலீஸ் ஆஃபீஸர்லாம் சேர்ந்து, அதாவது டேமேஜ் கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம ஜீனியை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த போல சமயத்துல தான் நம்ம ஜீனி என்ன பண்றாங்கன்னா, இந்த உடம்புல நான் இருக்கக்கூடாது சாரா, நான் உன் உடம்புல போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சிடுறாங்க. இப்போ வந்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போறது யாருடான்னு பார்த்தீங்கன்னா சாராவை தான். இப்போ ஜீன் பார்த்தீங்கன்னா வெளியில இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய தங்கச்சியை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல டேமேஜ் கண்ட்ரோல்ல சேர்ந்த அந்த மேனேஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம சாராவை கொலை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஜீன் என்ன பண்றாங்கன்னா, அந்த டேமேஜ் கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த VMX அப்படின்ற ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத என்னுடைய தங்கச்சியை அடிச்சவங்கள நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிவெஞ்ச் எடுத்துட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, அச்சச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்போ உடனே போயிட்டு டேமேஜ் கண்ட்ரோல்ல இருக்கிற நம்ம ஜீனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க கிளம்பி போறாரு. ஆனா இங்கதாங்க பெரிய பிரச்சனையே நடக்குது. நம்ம ஜீன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருடைய மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ அல்கோடைய மைண்டையும் அல்கோடைய மைண்டை வச்சு நம்ம ஹீரோவை பயங்கரமா சண்டை வலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அல்கை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரு, முடியல. ஏன்னா அல்கோடைய உடம்புல இருக்கிறது நம்ம ஜீன் தான். அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த போல நேரத்துல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சிப் இருக்கு பாத்தியா, நம்ம ஹீரோ கழுத்துல வச்சிருந்த அந்த சிப் வந்து அல்கோடைய உடம்புல செலுத்துறாரு. ஆனா அல்கோடைய உடம்புல அந்த சிப் வந்து பதியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜீன் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதை கூடு விட்டு கூடு பாயிற சக்திய வேற ஒருத்தர் மேல திரிச்சிடுறாங்க. இப்போ நம்ம அல்கா நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அல்க் நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ நார்மல் ஆகு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அல்கும் வந்து நார்மல் ஆயிட்டா. அந்த இடத்துல எல்லாமே டான்ஸ் மேட்ச் பண்ணிட்டு அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போ இருக்கிறது நம்ம ஹீரோவும் ஜீன் மட்டும்தான். நம்ம ஹீரோ வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீன் கிட்ட ப்ரூவ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் ஜீன் வந்து எமோஷ்னலாக ரொம்ப அக்செப்ட் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்க தங்கச்சி இழந்து இந்த போகிற சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் பழி வாங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்களோட மைண்ட் கண்ட்ரோலில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. பார்த்தா இது எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோ இன்னர் சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் நெட்டோட இருந்துட்டு வராங்க. அப்போ ரொம்பவே வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்பைடர்மேனை இப்படி கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு பார்த்தா நம்ம பிராங்க் பாத்தியா வந்து எப்படியாவது நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் களம் கண்டு இறங்கிட்டாரு. இந்த போல சமயத்துல ரிலாக்ஸா போயிட்டு இருக்கு. நம்ம ஜீன் நம்ம ஹீரோவால பேச முடியல, அவங்கள சண்டை வலிக்கிலே தான் இருக்காங்க. அந்த நிஞ்சா ஆட்டோ எல்லாமே வச்சு நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவரோட பிளாக் பவர் எடுக்கிறாரு. பிளாக் பவரை எடுத்து எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு. அப்பதான் நம்ம ஜீனா என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. என்னடா உன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீ என்ன பண்ணிருப்ப? என்னுடைய தங்கச்சியை நான் இழந்துட்டேன், அதுக்கு பழி வாங்கி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை பழி வாங்குறதுனால எதுவும் மாறிட போறதால ஸோ நடந்ததாவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் உனக்கு ஒரு தனித்துவமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பிரைன் வாஷ் பண்ணிட்டு வர்றாரு. அதை நம்ம ஜீன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வாழ்க்கையில ஒரு சில விஷயத்தை எல்லாமே அவங்க கிட்ட ஷேர் பண்றாங்க. அதாவது அவர் சின்ன வயசுல அவங்க ஆன்டி இழந்திருப்பாரு பாத்தியா, நம்ம ஹீரோ அது எல்லாமே ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வில்லி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நம்ம ஜீன் புரிஞ்சுக்கிட்டது அப்புறம் சரி இது எல்லாமே பண்றது தப்பு தான், ஸோ இதை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த அந்த 1 கிலோமீட்டர் அல்லது 1/2 கிலோமீட்டர் ரேடியஸை நார்மலைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீன் என்ன பண்றாங்க, இந்த இடத்தை விட்டே போயிடுறாங்க. இது போல சமயத்துல நம்ம பிராங்க் இருக்கான் பாத்தியா, அவன் வந்து நம்ம நண்பனை எப்படியாவது காப்பாற்றணும், ஜீன் தான் வெள்ளி அவளை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து ஷூட் பண்றாரு. அப்போ என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோ ஜீனை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த குண்டடியை வாங்கிக்கிறாரு. ஸோ என்னடா இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தகச்சு போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம பிராங்க் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு அட்மிட் பண்றாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ மாஸ்க் கழட்டி தான் ஆகணும். இப்போ நம்ம பிராங்க் பீட்டர் பார்க் யாருன்னு தெரியும், ஸ்பைடர்மேன் யாருன்னு தெரியும், நீ தான் பீட்டர் பார்க்கர் இன் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராங்க் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த பிராங்க் விஷயம் எம்ஜிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராங்க் கேட்குறாரு. அவளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க.
ஸோ அப்போதான் பிராங்க் ஒரு விஷயத்த சொல்றாரு நம்ம ஹீரோவை பார்த்து, என்னடான்னு, அதாவது உயிர் தியாகம்னா என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன், அதாவது ஜீனை காப்பதற்காக நீ பண்ணது உயிர் தியாகம் அப்படின்னு சொல்றாரு. அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. பிராங்க் நீ ஃபீல் பண்றியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவும் கிட்ட ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆகி நம்ம ஹீரோவும் வந்துடுறாங்க. ஸோ ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போட்டு எமோஜியை மீட் பண்ண நெட்டை போயிட்டு மீட் பண்ணுறாரு. ஸோ நெட்டுக்கும் நம்ம பீட்டர் பார்க்கர் யாருன்னு தெரியாது, நம்ம ஹீரோ யாருன்னு தெரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோம், அப்போ வேற ஒரு பேரை சொல்லியிருப்பாரு. இப்போ மீட் பண்ணும்போது நான் பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம நெட்டுக்கு பயங்கரமான ஷாக்கு. எது பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில இருக்கிற சைக்கிள் எல்லாமே பண்ணாங்க பாத்தியா, அடிக்கிறது குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அது போல இவங்க 2 பேருமே பண்ணிட்டு இருக்க. ஸோ ஒரு நெட்டுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அதாவது பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே குட் ஃப்ரெண்ட் நேட்டு இருக்காரு பாத்தியா, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க.